எல்லாம் அந்த பாஸ்தாவில் நல்லா ஒட்டணும். சோயா சாஸ் இப்போ சேர்க்க போகிறேன். சோயா சாஸ் அதுக்கு தேவைக்கு ஏற்ப ஊற்றி நல்லா கிளறணும். இது பாஸ்தா, நூடுல்ஸு இதேமாதிரி சைனீஸ் ஃபுட்டுக்கெலாம் முக்கியமாக அந்த சோயா சாஸ் அதையும் சேர்க்கலாம். இப்போதைக்கு பாஸ்தா ரெடி. இந்த பாஸ்தாவை டொமேட்டோ சாஸோட பரிமாறி சாப்பிட்டா அது டேஸ்ட்டே தனி. என்னோடய குக்கிங் பிடிச்சிருந்தா, ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.